Welcome to English online class. So now come to the supplementary session, 5th unit, part 1. The title is All Summer in a Day, written by Ray Bradbury, part 1. So now about the author, Ray Douglas Bradbury, August 22, 1920, June 2, 2012, the division of the birth, was an American author and screenwriter. He worked in a variety of genres. He is regarded as the most important figure in the development of science fiction as a literary genre. Ray Bradbury employs a figurative language. On April 16, 2007, Bradbury received a special citation from the Pulitzer Prize jury. Bradbury also wrote and consulted on screenplays and television scripts. ஸோ இவர் வந்து என்னென்னா அமெரிக்காவில் பிறந்தவர், ஒரு புத்தக எழுத்தாளர், ஸ்க்ரீன் ப்ளே எழுதுகிறவர். எதுக்குன்னா ட்ராமாவுக்கு, சினிமாவுக்கு. ஸோ ஜென்ரஸ், அதாவது வந்து வித்தியாசமான முறையில் வந்து குடும்ப படம், சித்திரம், நாடகம் இதெல்லாம் வந்து எழுதுறதுல வந்து இவர் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு. சயின்ஸ் ஃபிக்ஷன், அதாவது வந்து கற்பனை விஞ்ஞானத்தில் வந்து ஒரு முக்கிய பங்கு வந்து வைக்கிறவர் இவர். பல்டிசர் ப்ரைஸ் அது வாங்கியிருக்காரு. அதாவது there is a more prizes in the particular fiction, பட் ஆனால் வந்து ஜூரிலாம் வந்து செலக்ட் பண்ணி ஒரு பர்டிகுலர், அதாவது ஜூரி மீன்ஸ் ஜட்ஜஸ் வந்து அதாவது மெரிட்டில் அவங்களாம் வந்து செலக்ட் பண்ணி ஸ்பெஷல் ப்ரைஸஸ் வந்து தனியாக அவார்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா ஃபிக்ஷனுக்காக, அவர் ஹேண்டில் பண்ண ஒரு ஸ்பெஷல் வெரைட்டியான ஃபிக்ஷனுக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா கிளாசரிஸ். ஸோ வீட்ஸ் அப்படின்னா அன்வான்ட் வைல்டு பிளான்ஸ், அதாவது வந்து ஃபீல்டில் அந்த பயிர்களுக்கு இடையே உள்ள அந்த கிளையை தான் வந்து என்னென்னா வீட்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வேர்டு என்னென்னா பியரிங் அப்படின்னா லுக்கிங், அதாவது பார்த்துக்கிட்டே இருக்கிறது, அதுக்கு பேர் தான் வந்து பியரிங். நெக்ஸ்ட்டு வந்து கன்கஷன்னா வந்து கன்ஃபியூஷன் ஃபார் ஏ ஷார்ட் டைம், அதாவது கன்சம்ன்ற நேரத்தில் வந்து ஒரு குழப்பம், அதாவது சின்ன வந்து ஒரு கன்ஃபியூஷன், அதுதான் வந்து என்னென்னா கன்கஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன அப்படின்னா டைடல், அதாவது டைடல் வேவ்ஸ், தட் மீன்ஸ் லார்ஜ் ஓஷன் வேவ்ஸ். ஸோ கடலில் வரக்கூடிய வந்து ஒரு பிரம்மாண்டமான வந்து அலைகளை தான் வந்து என்னென்னா டைடல் வேவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்லாக்கனிங்னா கிராஜுவலி ஸ்லோவிங் டவுனு, அதாவது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறையிறது. நெக்ஸ்ட்டு வந்து ஷோ, அதுக்கு வந்து என்னென்னா ரஃப் புஷ், அதாவது வந்து வேகமாக தள்ளி விடுறது. நெக்ஸ்ட் வந்து ஓஹியோ, அதாவது எ மிட் வெஸ்டர்ன் ஸ்டேட் ஆஃப் த யூஎஸ், அதாவது வந்து யூஎஸில் இருக்கக்கூடிய ஒரு மிட் வெஸ்டர்ன் ஸ்டேட் தான் வந்து ஓஹியோ. பேட்டனிங்னா வந்து கிவ் எ ரெகுலர்ஸ் ஆர் இன்டெலிஜிபிள் ஃபார்ம் டு, அதாவது வந்து மழை பெஞ்சதுக்கப்புறம் வந்து இந்த கார் கிளாஸ்லாம் வரக்கூடிய அந்த டைரெக்டாக லைன்ஸ் மாதிரி வரும், அப்படியே தண்ணியிலே வந்து லைன்ஸாக வரும், அப்படியே மேலேருந்து கூட மழை பெஞ்சிட்ருக்கப்ப கார் கிளாஸஸில் ஃப்ரண்ட் ஆஃப் த கிளாஸஸ் இதுமாரி வந்து அதில் வரக்கூடிய அந்த பேட்டர்ன்ஸ், அந்த தண்ணியில் போடக்கூடிய அந்த பேட்டர்ன்ஸ், அதாவது நேச்சுரலாக போடக்கூடிய பேட்டர்ன்ஸ் தான் வந்து என்னென்னா பேட்டர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வேர்டு வந்து கிளச் அப்படின்னா ஹோல்டு டைட்லி, அதாவது வந்து ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிட்டு இருக்குது, அதுக்கு பேர் தான் வந்து ஹோல்டு டைட்லி. நெக்ஸ்ட்டு வந்து சேவேஜ்லி அப்படின்னா அக்ரெசிவ்லி, அதாவது வந்து காட்டுமிராண்டித்தனமாக நடக்கிறது, ஸோ அதுக்கு பேர் தான் வந்து சேவேஜ்லி. நெக்ஸ்ட் வந்து விஸ்பர்டு அப்படின்னா ஸ்போக் இன் ஏ வெரி குவைட் அண்டு லோ வாய்ஸு, அதாவது முணுமுணுக்கிறது. மேபி வந்து சேம் லைக் த விஸ்பரிங், மர்மரிங், சேம் லைக் திஸ். நெக்ஸ்ட் வந்து ப்ரிடிக்ட் அப்படின்னா ஆன்டிசிபேட், அதாவது வந்து ஒருத்தவங்க இப்படி தான் அப்படிங்கிற ஒரு கெஸ்ஸிங், அதாவது வந்து யூகிக்கிறது. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து சர்ஜ்டு அப்படின்னா மூவ்டு சடன்லி, அதாவது ரொம்ப வேகமாக போகிறது, அதாவது வேகமாக போகிறதுனா வாக்கிங்கில் இல்லை, ஒரு ஸ்டெப்லேருந்து இன்னொரு ஸ்டெப்புக்கு வந்து டக்குன்னு வந்து மூவ் பண்ணிடுறது யோசிக்காமல், ஸோ அதுக்கு பேர் தான் வந்து மூவ்டு சடன்லி. அடுத்து வந்து ஸ்லாம்டு அப்படின்னா பேங்க்டு, அதாவது ஓங்கி அடிக்கிறது. மஃபல்டு அப்படின்னா மியூட்டட், சவுண்டை வந்து குறைக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து ஆவலன்ச்சி அப்படின்னா ஸ்னோ ஸ்லைடு, அதாவது வந்து பனி சறுக்கு, அதுக்கு பேர் தான் வந்து ஆவலன்ச்சி.
நெக்ஸ்ட்டு வந்து ரெப்பர்கஷன்ஸ், அதாவது அன்வெல்கம்டு எஃபெக்ட் அப்படின்னா விரும்பத்தகாத விளைவு, எதிர்பார்க்கவே முடியாத நேரத்தில் நடக்கக்கூடிய அந்த செயல்கள், அந்த விளைவுக்கு பேர் தான் வந்து என்னென்னா ரெப்பர்கஷன்ஸ். அடுத்தது வந்து ட்ரம்பிள் ஆர் ட்ரெமர் அப்படின்னா வந்து ஷேக், நடுங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்பெல்னு அப்படின்னா என்னென்னா வந்து மேஜிக்கல் சுச்சுவேஷன், அதாவது வந்து அந்த தற்காலிகமாக வந்து என்னென்னா மந்திரத்தால் வந்து கட்டி போடக்கூடிய அந்த சூழ்நிலை தான் வந்து மேஜிக்கல் சுச்சுவேஷன். நெக்ஸ்ட்டு வந்து டியூமல்டஸ்லி அப்படின்னா வாட் இஸ் தட், டிஸ்ரிப்டிவ்லினா ஒழுங்கற்ற முறை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து ஆக்டோபி தான் இந்த ப்ளூரல் ஆஃப் ஆக்டோபஸ், அதாவது வந்து அது ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸ், அதோட ப்ளூரல் ஃபார்ம் தான் வந்து ஆக்டோபஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்குவைண்டட் மீன்ஸ் லுக்டு, அதாவது ஒரு கண்ணை மட்டும் அடிக்கிற அந்த ஸ்டைல் தான் வந்து என்னென்னா ஸ்குவைண்டட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து சோலம் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கிறது, சீரியஸாக இருக்கிறது. ரிசைலண்ட் அப்படின்னா ரிகவர் ஃப்ரம் டிஃபிகல்ட் கண்டிஷன்ஸ், அதாவது தவறான முறையிலேருந்து அங்கேருந்து வந்து மீண்டு வரக்கூடிய அந்த நிலைமை தான் வந்து என்னென்னா ரெக்கவர், தட் மீன்ஸ் ரிசைலண்ட் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்து லெட்ஸ் கம் டு த லெசன். அதாவது இந்த லெசன் வாட் டைப் ஆஃப் லெசன் அப்படின்னு கேட்டால் சயின்டிஃபிக் ஃபிக்ஷன். ஓகே, இது எப்படி, அதாவது ஒரு இமேஜினேஷன் டைப்ஸில் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு வீனஸ், அதாவது ஒரு பிளானட்டில், வீனஸ் அப்படிங்கிற பிளானட்டில் வந்து மக்கள் இது வரைக்கும் யாருமே கிடையாது, அதேமாதிரி யாருக்குமே வந்து அவங்க வந்து அதாவது ஸ்டே பண்ண கிடையாது. அந்த மாதிரி ஒரு பிளானட்டில் வந்து அவங்க வந்து குடியிருந்தால் எப்படி இருக்கும், அதே நேரத்தில் வந்து அங்கே வந்து சில்ட்ரன்ஸ்லாம் இருந்திருந்தால் எப்படிலாம் நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு விதமான கற்பனையில் அதாவது எழுதப்பட்ட அந்த ஒரு பொயட்டிக் டிவைஸோடு கலந்த ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி தான் வந்து என்ன அப்படின்னா இந்த ஸ்டோரி. ஸோ நான் அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரெடி now soon, do the scientists really know, will it happen today, will it, the children pressed to each other like so many roses, so many weeds intermixed, peering out for a look at the hidden sun it rained. அதாவது விஞ்ஞானிகளுக்கு நிஜமாகவே தெரியுமா, அதாவது நிஜமாகவே நடக்குமா, அதாவது சின்ன பிள்ளைங்களாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்காங்க அப்படின்னா பேசிக்கிட்டு உரசிக்கிட்டு, அந்த லொக்கேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா ரோஜாக்கள்லாம் ஒன்று மேலே ஒன்று படுத்துருக்கிற மாதிரி இருக்குது. அந்த சில்ட்ரன்ஸ் அந்த ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக, அவ்வளோ நெருக்கமாக, அவ்வளோ ஜாலியாக இருக்காங்க. பட் ஆனால் அந்த டிஸ்கஷன் எப்படி இருக்குது அப்படின்னா கிளாஸ் ரூம்ஸில் ஒன்றுக்கு ஒன்றா ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே சாஞ்சிக்கிட்டு உரசிக்கிட்டு அப்படியே ரோஜாக்கள்லாம் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கிற அந்த சுச்சுவேஷன் இருக்கிற மாதிரி எல்லாம் வந்து அங்கே மறைஞ்சிருக்கிறது என்ன அப்படின்னா ஒன்றா படுத்துருக்கிற மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் கலை, அதாவது வந்து அதை வந்து என்னென்னா நெருக்கமாக இருக்கிற மாதிரியும் ஃபீல்டில் அது வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரியும் எல்லாம் அங்கே வந்து மறைஞ்சிருக்கிற மாதிரியும் சூரியனை வந்து பார்க்க நிற்கிறாங்க வெயிட்டிங்கில் அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் இது. நெக்ஸ்ட்டு வந்து இட் ஹேட் பீன் ரெய்னிங் ஃபார் 7 years. ஸோ 7 வருஷமாக வந்து கண்டினியூவாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. எங்கே அப்படின்னா வீனஸில். 1000 upon 1000 of days compounded and filled from one end to the other with rain, with the drum of and gush of water, with the sweet crystal fall of showers, and the concussion of storms so heavy that they were tidal waves come over the islands. ஸோ இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா மழை வந்து அதாவது பளிங்கி மாதிரி அப்படியே ரொம்ப கண்டினியூவாக பெஞ்சிட்ருக்கு. அதே நேரத்தில் வரக்கூடிய சத்தம்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா அப்படியே பளிங்கி மாதிரி கேட்குது. அதில் வரக்கூடிய அந்த புயலால் வரக்கூடிய தாக்குதல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஐலாண்டில் வந்து ரொம்ப பெரிய வேவ்ஸ் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா 1000 forests had been crushed under the rain and the ground up 1000 times to be crushed again. ஸோ அங்கே எப்படி இருக்குன்னா அந்த மழையினால் 1000 கணக்கான பகுதி வந்து வனப்பகுதி வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. எப்படி அப்படின்னா கண்டினியூவாக மழை பெஞ்சிட்ருக்கு, அதனால் அழியுது. திரும்பி வந்து இடையில வந்து மழை நின்னதுக்கப்புறம் திரும்பி வளருது, மறுபடியும் அழியுது. ஸோ இந்த மாதிரி உள்ள சுச்சுவேஷன் தான் வந்து வீனஸ் பிளானட், ரைட்? ஸோ அது எப்படி இருக்குன்னா அப்படியே க்ரஷ் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ க்ரஷ் ஆகிட்டே இருக்குது. அதே நேரத்தில் and this was the way life forever on the planet Venus, and this was the schoolroom of the children of the rocket men
and the woman who had come to the reigning world to set up civilization and live out their lives. ஸோ மறுபடியும் என்ன செய்யுது அப்படின்னா க்ரஷ் ஆகிற சுச்சுவேஷன் வருது. இதுதான் வந்து அந்த வீனஸில் அந்த பிளானட்டில் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை. ஓகேவா? ஸோ அந்த வீனஸில் எப்படி இருக்குது அப்படின்னா பிளானட்லாம் இந்த இடம் வந்து ஒரு ஸ்கூல் ரூம், அதாவது கிளாஸ் ரூமில், அதே நேரத்தில் அங்கே அந்த கிளாஸ் ரூமுக்கு வந்து ராக்கெட்டில் வந்த ஒரு ரெய்னி உமன் இங்கே வந்திருக்காங்க. எப்படின்னா வந்து ஒரு ரிசர்ச் மேபி அந்த வீனஸில் வந்து அந்த வீனஸில் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை வந்து அந்த நடக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அதாவது எதிர்பார்க்காத ஒரு இன்சிடெண்ட்டில் நடக்கிற மாதிரி இருக்குது. அதை எல்லாருமே வந்து என்னென்னா நம்பி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த சுச்சுவேஷனில் இருக்குது. It's stopping. Yes. Margaret stood apart from them, from these children who could ever remember a time when there was not rain. So there were all 9 years old if there had been a day 7 years ago when the sun came out for an hour and showed its face to the stunned world they could not recall. Sometimes at night she heard them stir in remembrance, and she knew they were dreaming and remembering gold or a yellow crayon or a coin large enough to buy the world with. ஸோ அங்கே நிற்குது, மழை நிற்குது. ஸோ மார்கரெட் அப்படிங்கிறது ஒரு பொண்ணு. ஸோ அவள் என்னென்னா வந்திருக்கா, அதாவது அந்த இடத்த கிளாஸ் ரூம்ஸில் அந்தமாரி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வீனஸ் பிளானட்டில் அங்கே ஒரு கிளாஸ் ரூம்ஸில் அங்கே வந்து மார்கரெட்ன்ற ஒரு பொண்ணு வந்திருக்கா. ஸோ இந்த குழந்தைங்கள்லாம் வந்து என்ன நினைக்கிது அப்படின்னா மழை இல்லாமல் ஒரு நாள் இருக்குமா அப்படிங்கிற சுச்சுவேஷனில் அவங்களாம் நினச்சி பார்க்குறாங்க. ஸோ அந்த மார்கரெட் அந்த குழந்தைங்களை வந்து கடந்து போகும்போது கொஞ்சம் விலகியே இருக்கா அந்த குழந்தைங்களை விட்டு. ஸோ எல்லோரும் எப்படிப்பட்ட குழந்தைங்களாக இருக்காங்க அப்படின்னா 9 வயசு ஏஜ் குழந்தைங்களாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நாள், அதாவது 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருச்சு மழை. ஆனால் அதாவது கண்டிப்பாக, அதாவது மழைன்னா 7 வருஷமாக பேஞ்சிட்டு இருக்கிற மழைக்கு முன்னாடி வந்த அந்த ஒரு நாளில் அந்த 1 மணி நேரம் அது என்ன எப்படிப்பட்ட அப்படி இதுன்னா அன்னைக்கு வந்து சூரியன் வந்து ஒரே ஒரு நாள் முகத்தை எங்களுக்கு காட்டுனுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நேரம் வந்து இவங்க நினச்சி பார்க்கக்கூட முடியலை. ஏன்னா அவ்வளோ கண்டினியூஸாக வந்து மறைக்கிற அளவுக்கு அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள்லாம் இருக்குது. ஸோ அந்த சூரியனை பற்றி இந்த குழந்தைங்களுக்கு என்னென்னா கனவு காண்றாங்க. அது வந்து இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ. ஸோ லைஃப்லேயே வந்து சூரியன் வந்து இப்படி தான் இருக்கும், அது சூரியன்னே தெரியாமல் அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கோல்டன் மாதிரி இருக்குது, எல்லோ கிரைன் மாதிரி இருக்குது, ஒரு பெரிய காயின் மாதிரி இருக்குது அப்படின்லாம் வந்து அவங்க என்னென்னா டிஃபைன் பண்ணுறாங்க. So she knew they thought they remembered a warmness, like a blushing in the face, in the body, in the arms and legs and trembling hands. But then they always awoke to tatting drum, the endless shaking down of clear bed necklace. Upon the roof, the walk, the gardens, the forest and their dreams were gone. ஸோ அவளுக்கு தெரியும் வந்து அந்த 1 மணி நேரம் வந்து அந்த கன்னம் சிவந்து போனது, ஏன்னா வெயில் அடித்தது. ஸோ அந்த டயத்தில் வந்து அந்த வெயிலால் கன்னம் சிவந்து போனது. ஸோ உடம்பு கையில் காலில் ஒரு வார்ம் உணர்வு வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ ஆனால் எப்போவுமே வந்து நைட்டில் தான் வந்து கனவு காணுவோம். ஆனால் விடிஞ்சால் வந்து என்னென்னா ட்ரம் மாதிரி வந்து மழை வெளியில் வந்து கொட்டுற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ அது வந்து என்னென்னா நாள் போகிறதே தெரியாமல் போயிட்டுருக்கு. ரூஃப் மேலே வந்து சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது டெய்லி. ஸோ அதை கேட்டு தான் வந்து ஒரு எந்திரிக்கிற பழக்கமே இருக்குது. ஸோ நடப்பாதையில், தோட்டத்தில், காட்டில் எல்லாமே வந்து என்னென்னா எப்படி இருக்குமோ, இது இப்படி இருந்தால் அப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கனவு தான் வந்து ஓடிட்டே இருக்குது அந்த லைஃப்பில். ஸோ ஆனால் நிஜம் வந்து எப்போதுமே வந்து மழை தான் அங்கே. ஸோ ஆல் டே yesterday they had read in the class about the sun, about how like a lemon it was and how hot, and they had written small stories or essays or poems about it. ஸோ நேற்று நாள் ஃபுல்லாக வந்து வெயிட்டிங்கில் இருந்தாங்க. எதுக்குன்னா அந்த கிளாஸில் சயின்டிஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க என்னென்னா இன்றைக்கி வந்து சன் வரும் அப்படிங்கிற சொன்னதை நம்பி அந்த குழந்தைங்கள்லாம் வந்து அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா அது வந்து ஒரு எலுமிச்சம்பழம் மாதிரி இருக்குமா அப்படின்னு இருக்கும், ஹீட்டாக இருக்குமா. ஓகே, கிளாஸில் வந்து இப்படிலாம் வந்து என்னென்னா கதை போயிட்டுருக்கு, கட்டுரை போயிட்டுருக்கு, கதையெல்லாம் எழுதிட்டு இருக்காங்க இதை பற்றிலாம். ஸோ அந்த கிளாஸஸில் இருக்கக்கூடிய ஒரு போயம்ஸாக அதாவது படிக்கக்கூடிய ஒரு போயம்ஸாக என்ன லைன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஐ திங்க் த சன் இஸ் எ ஃப்ளவர் தட் ப்ளூம்ஸ் ஃபார் ஜஸ்ட் 1 hour. அதாவது நான் நினைக்கிறேன் வந்து சூரியங்கிறது வந்து ஒரு பூ அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். அதாவது பூ அப்படிங்கிறது இங்கே என்னென்னா மெட்டஃபர், தட் மீன்ஸ் மெட்டஃபர். ஸோ அது வந்து 1 மணி நேரம் மட்டும்தான் மலர்ந்துருந்துச்சு.
ஸோ அதனால தான் அதை பற்றி எல்லோரும் பேசுகிறோம். அப்படிங்கிறது என்னென்னா மார்கரெட் வந்து எழுதின போயம். ஸோ தட் வாஸ் மார்கரெட்ஸ் போயம் read in a quiet voice in a still classroom while the rain was falling outside. ஸோ அவள் எழுதின அந்த மார்கரெட் எழுதின அந்த போயத்தை இவங்க எல்லாம் சத்தமாக படித்தாலும் வெளியில் வந்து அந்த மழை கொட்டுறது கேட்டுக்கிட்டு தான் இருக்குது. So we continue the next class. The first part is over. Okay, thanks to all.